ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல ஆராதனை நடத்த, பரிசுத்த ஆராதனை நடத்த தேவன் நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. போதுமானவராக இருந்தார். பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தினோம். இப்பொழுது தேவனுடைய திருவசனத்திற்குள்ளாய் கடந்து வருவோம். பிரசங்க நேரம். பிரசங்கத்தை நாம் கவனிப்போம். கர்த்தர் உங்களோடு மாத்திரமல்ல, என்னோடும் எனக்கும் தான் இந்த பிரசங்கம். கர்த்தர் தாமே உங்களிலே நம்மிலே மகிமைப்படுவாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். நாம் அடிக்கடி இந்த வசனத்தில் போதிச்சிருக்கிறோம். இன்றும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தந்தீர். இதை பரிசுத்தாக எங்களோடு பேசும்படியாக தாழ்த்துகிறேன். நாங்கள் வாழும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சந்தோஷமாய் வாழும்படியாக கிருபை செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மையப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுமா. அல்லேலூயா. இருதயத்தையும் சிந்தைகளையும். இருதயம் பாரப்படக்கூடாது, சிந்தை குழம்பக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா எது தேவைனாக்கா சமாதானம். எந்த சமாதானம்? தேவ சமாதானம். தேவ சமாதானம் யாருக்கெல்லாம் கிடைக்க பெற்றவர்களோ அவர்கள் இருதயம் கலங்காது, குழம்பாது, கலங்கி தவிக்காது. அதுபோல் சிந்தையும் இருதயமும் சமாதானமாக இருக்குமா. அல்லேலூயா. எப்பொழுது என்றால் அப்பொழுதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அல்லேலூயா, யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானமாக, உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை. நாமளே முயற்சி எடுத்து எந்த வகையிலும் சமாதானம் பெற்றுக்கொண்டாலும் அந்த சமாதானம் நிலைப்பதில்லை. அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளுமா. நம்மை காப்பாற்றுவது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற சமாதானம் தான் நம்மளை காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. நம்ம பயப்படாமல், கவலைப்படாமல், திகில் அடையாமல், அல்லேலூயா, இவைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவது தேவ சமாதானம். நம்ம சந்தோஷமாக இருப்பது தேவ சமாதானம். நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது தேவ சமாதானம். தீங்கு உன்னை சேதப்படுத்தாமல் காப்பது தேவ சமாதானம். அல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சமாதானம் என்பது சிறந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண். இருதயத்தையும் சிந்தையும் அது வேலி அடித்து பாதுகாத்து கொள்கிறது. எந்த தீங்கும் உன்னை தீண்டாதபடி, இருதயமாகட்டும் சிந்தையாகட்டும் சேதப்படுத்தாதபடிக்கு சமாதானம் வேலி அடிக்கிறதாம். அல்லேலூயா. யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த சமாதானம். சமாதானம் வேறு யாரால் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. யாராலையும் கொடுக்க முடியாது.
உலகத்தில் எவராலும் கொடுக்க முடியாது நிரந்தரமான ஒரு சமாதானம். தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவை நமக்கு தந்தருளினார். அல்லேலூயா. பரலோகத்திற்கும் நமக்கும் ஒரு பகை, ஒரு பிரிவினை, ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக அந்த பிரிவினையை நடு சுவரை உடைத்து நமக்கும் பரலோகத்திற்கும் ஒரு இணைப்பு பாலத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று கொடுத்தபடினாலே பயந்த வாழ்க்கை மாறினது. இப்பொழுது நாம் சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால இந்த சமாதானத்தை கொடுத்த இயேசுவை நம்ம எப்படி அடிக்கிறோம்? சமாதான பிரபு. அல்லேலூயா. அவர்தான் சமாதானத்தின் காரணர், அவர்தான் சமாதானத்தின் தேவன். யாராலும் இப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எப்பொழுது என்றால் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது சமாதானம் எப்படி கிடைக்குதா? தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சென்டென்ஸை கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சிட்டு வரணும். சமாதானம் கிடைச்சிருந்தாக்கா தேவனிடத்தில் எதையோ நம்ம தெரியப்படுத்துகிறோம். அது எப்படி தெரியப்படுதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. சமாதானம் எப்படி கிடைக்குதுன்றத சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ தெரியப்படுத்தலைன்னா அவர்கள் யார் என்றால் விசுவாசம் இல்லாதவர்கள். நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? தேவனத்தில் தெரியப்படுத்தலைனாக்கா விசுவாசம் இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் வந்தார்கள். கிரியை இல்லாதவர்கள். கிரியைனா செயல்கள், நடைமுறைகள். தேவனத்தில் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளாதவர்கள், தேவனோடு இசைந்து வாழாதவர்கள். தெரியப்படுத்துகிற சம்பவத்தை சொல்லி கொண்டு வருகிறேன். தேவனோடு சேர்ந்து வாழ தெரியாதவர்கள். அவர்கள் தேவனத்தில் தெரியப்படுத்துவதற்கு சோம்பலாக மாறிடும். அந்த நேரம் அவர்களுக்கு கவலையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? எந்த நேரம்? நாம் எப்படி தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பது என்று தூக்கத்தின் மேல் ஒரு பாசம், தூக்கத்தை விட்டு பிரியாத ஒரு கவலை. அந்த தூக்கம் இன்பமானதாய் நினைக்கும் பொழுது எழுந்திருப்பதற்கு ஒரு கவலை. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. தெரியப்படுத்துவதற்கு ஒரு கவலை. எப்படி கவலைப்படாமல் தேவனத்தில் சொல்ல முடியும்? எழுந்திருப்பது முடியல, எழுந்திருக்க கஷ்டம், எழுந்திருக்க முடியாது, எழுந்திருப்பதற்கு ஒரு கவலை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு கவலை. இந்த நேரத்தில் எழுந்துக்கிட்டா, இப்போ தானே படுத்தோம், 10 மணி தானே படுத்தோம், 4 மணிக்கு எழுந்துக்கிட்டா, 5 மணிக்கு எழுந்துக்கிட்டா, ஒரு கவலை வருது பாரு. ஆனால் சொல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தெரியப்படுத்த முடியல, ஏன்னா கவலை வருது பாருங்க. அந்த கவலை என்னெல்லாம் கவனிக்கணும். இதுதான் நம்ம ஆசீர்வாதத்திற்கு நம்ம அந்த அதாவது நான் சொல்ல வருதுன்னாக்கா, உலகத்திலே சிறந்த ஆசீர்வாதம் சமாதானம் ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகத்தில் சிறந்த ஐஸ்வர்யம் சமாதானம் தான். பொண்ணும் பொருளும் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லைனாக்கா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பொண்ணும் பொருளும் நாம் முயற்சி எடுத்து நம்முடைய அறிவினாலே, நம்முடைய திறமையினாலே, நம்முடைய எப்படி சொல்கிறது, செல்வாக்கினாலே, அதிகாரத்தினாலே உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் சமாதானமா என்றால் எனக்கு தெரியலை. அல்லேலூயா.
வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சமாதானம் இல்லாமல் ஐஸ்வர்யமாக இருந்தவர்கள் எல்லாம் சமாதானம் இல்லாமல் லாசரு சமாதானமாக இருந்தான். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யான் சமாதானம் இல்லைல்ல. இது நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் உண்மையான ஐஸ்வர்யம் எது என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம். அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்தில் தெரியப்படுத்தணுமா. அது எப்படி தெரியப்படுத்தணும்? கவலைப்படாமல். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரசங்கத்தை புரிய நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரியும்படியே தான் நான் மெதுவாக பிரசங்கத்தை பண்ணி கொண்டு வருவேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் முதல்ல தூக்கத்தை விட்டு எழுந்துக்கணும். அது நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்கள் சுயத்திற்காக நீங்கள் தேவனை மறைப்பீர்கள் என்றால், உங்கள் சுகத்திற்காக நீங்கள் தேவனை மறைப்பீர்கள் என்றால், அவர் உங்களை மறப்பது எம்மாத்திரம்? நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பயம் வாழ்க்கையில் ஏன் பயம் வருது? பக்தி, தேவபக்தி, தேவபக்தி இல்லை. அல்லேலூயா. தேவபக்தி உள்ளவர்கள் விசுவாசத்தோடு இருப்பார்கள். விசுவாசத்தோடு இருப்பவர்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவார்கள். தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது தேவன் அவர்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உன் சிந்தைகளின் இருதயத்தின் கர்த்தர் சமாதானத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. அப்புறம் எப்படி கவலை வரும்? நீ ஆரம்பத்திலே கவலைப்படுற, எங்க 4 மணிக்கு கவலைப்பட ஆரம்பிச்சிட. அல்லேலூயா சொல்லுமா? புரியும்னு நினைக்கிறேன் பிரசங்கம். எத்தனை மணிக்கு கவலைப்படுற? 4 மணிக்கு கவலைப்படுற, இல்லை ஒரு 5 மணிக்கு கவலைப்படுற. ஆரம்பிச்சாச்சு கவலை. அவர் சொல்றாரு, அதை கவலைப்படாத. உங்கள் எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கன்றாரு. கேட்காதீங்கன்ற அர்த்தம் இது. அல்லேலூயா சொல்லுமா? திருச்சை பார்த்தா சொல்லுது, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுது? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது ஆண்டவரே, நான் பிள்ளையாமல் இருக்கிறேனே என்று ஆபிரகாம் தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் வந்துருச்சுனாக்கா பயமே இருக்காது. அதான் சொல்கிறாரு, நீங்கள் அங்கேயே கவலைப்படுறீங்க. எங்கே அதிகாலையில் எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? இப்போ யோசித்து பாருங்கள், என் வாழ்க்கையில் கவலை வருது. ஏன் கவலை வருது? ஏன் பயம் வருது? ஏன் திகில் வருது? ஏன் போராட்டம் பெருசாக தெரியுது? ஏன் பிரச்சனை பெருசாக தெரியுது? ஏன் பலவீனம் பெருசாக தெரியுது? சூழ்நிலை ஏன் நெருக்குது? ஏன் காரணம்? அங்கே ஆரம்பமே கவலை ஆயிடுச்சு. எழுந்துக்கணுமா? ஐயோ எழுந்துக்கணுமே. அங்கேயே பாரு, அந்த அங்கே கவனிங்க கொஞ்சம் யோசித்து. இது மாதிரி அது யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் இனி கவலைப்பட மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் கவலை இருக்குமே. யாருக்கெல்லாம் கவலை இருக்குது? நான் பிரசங்கத்தை ரொம்ப அல்லேலூயா கவலைப்படக்கூடாது. விண்ணப்பனாக்கா நம்மிடத்தில் மற்றவர்களுக்கு தெரிவிப்பது விண்ணப்பம். நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது விண்ணப்பம். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் மோச இடத்துல சொல்கிறாங்க, இந்த சர்ப்பம் எங்களை சேதப்படுத்தக்கூடாது, நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுக்காக நீ தேவனத்தில் விண்ணப்பம் செய்கின்றாங்க. விண்ணப்பம் மற்றவர்கள் மன்றாட்டை கொண்டு செல்வது தான் விண்ணப்பம். ஜெபம் நம்மை பாதுகாத்து கொள்வது ஜெபம். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்கள். ஜெபம் வேண்டுதல் நமக்காக மற்றவர்கள் மன்றாடுவது தான் வேண்டுதல். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுங்க. விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல்.
இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசில் இருந்து நமக்காக என்ன செய்கிறார்? இப்போ வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:34 வாசித்தா தெரியும். என்னாகும் 21:7 வாசித்தா தெரியும். அல்லேலூயா. அப்படி மத்தேயு 26:41 வாசித்தா தெரியும். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தெரியப்படுத்துங்கள்னு ஒரே வார்த்தையை சொல்லியா. நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்காக ஜெபிங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, அப்படி சுருக்கமாக சொல்லிடுறேன் இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளாமல், தேவனோடு இசைந்து வாழாமல், அதாவது தேவனோடு சேர்ந்து வாழாமல், அல்லேலூயா சொல்லுமா, ஒரு ஆத்மா, ஒரு விசுவாசி தேவனோடு சேர்ந்து வாழ்கிற அனுபவம் மிக 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 அவசியம். தேவனோடு சேர்ந்து வாழவில்லை என்றால் பயம் வரும், பயம் வந்தால் கவலை வரும், கவலை வந்தால் சொல்றார் பார், ஹல்லேலூயா. எதிலுமே ஜெயம் பெற முடியாது. கவலை வைத்துக்கொண்டு தேவத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ கவலைப்பட்டு கர்த்தரிடத்தில் கேட்டான கர்த்தர் கொடுத்துருவாரா? அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கவலையோடு, நடுக்கத்தோடு, பயத்தோடு சவுல் அப்படித்தான் பயந்தான். இல்லையிலுவே சொல்லுவோமா, சேனைகளை பார்த்து இந்த கோலியாத்தை பார்த்து பயந்துட்டான். தாவீது ஏன் பயப்பில்லை? தேவனோடு வாழ்ந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியாக இருந்தாலும் பயம் இல்லை, சிங்க கெபியாக இருந்தாலும் பயம் இல்லை, கடல் சீற்றமாக இருந்தாலும் பயம் இல்லை, பெருங்காற்றாக இருந்தாலும் பயம் இல்லை. ஏன்? தேவனோடு வாழ்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்குது. ஐக்கியத்தை ஏற்படுத்தி விடு. அங்கே கவலை இல்லை, அங்கே கவலைப்படல. எனக்கு அது பேன்பு பாக்கியமாக மாறுகிறது. காலையில் எழுந்திருப்பது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிக்கிங்க. ஆசீர்வாதம்னா எனக்கு பொண்ணும் பொருளும் அது இது கூரையெல்லாம் திறந்துன்னு கொட்டின்னு விடும். அல்லேலூயா. என் உள்ளத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை தாங்கும்படியாக கர்த்தர் ஒரு வேலி அமைத்து கொடுத்திருக்கிறார். எவ்வளோ துர்ச்செய்திகளை கேட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில். மகனை குறித்து, மகளை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து ஒரு நாளும் இந்த பலிபீடத்தின் முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நான் பயந்ததோ திகிலடைந்ததோ கிடையாது. ஏன்? நான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுவோமா. என் நேரத்தை தேவனுக்கு நான் கொடுக்குறேன். அவர் என் தீங்கு அனுமதிப்பாரா? என் வாழ்க்கையில் எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் அந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். தேவனோடு ஒரு உறவை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு சேர்ந்து வாழுங்கள். நம்ம குடும்பத்தோட மனைவியோடு வாழுகிறோம், கணவனோடு வாழுகிறோம், பிள்ளைகளோடு வாழுகிறோம். இயேசுவோடு யார் வாழறது? அது மாத்திரம் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவர்கள், ஆனால் விசுவாசிகள் ஏன் கிரியை இல்லை, சேர்ந்து வாழ்கிற ஒரு செயல் அனுபவம் இல்லை. எப்படி விசுவாசம் பூர்ணமடையும்? விசுவாசம் கிரியைகளும் சேர்ந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது உன் விசுவாசன்றார் ஆண்டவர். நீ விசுவாசியே இல்லைன்னு சொல்றார். விசுவாசியா நீ? எப்போ என் முகத்தை நீ பார்த்த? எப்போ என்கிட்ட பேசின? உன் இஷ்டத்துக்கு வரத்துக்கு நான் ஒன்றும் ஆள் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொன்ன நேரத்துக்கு நீ வா. மோசைகள் சொன்ன நான் காட்டும் என்ன பண்ணுது? கொடிமுடிக்கு வா. அல்லேலூயா. மோசை என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இயேசுவும் இருக்கிறாரு. ஆனால் பயந்தார்கள் இல்லையா? போட்டில் இல்லையா? ஏன்? காற்றை பார்த்தாங்க, கடலை பார்த்தாங்க, பயந்துட்டாங்க. ஏன்? விசுவாசம். ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செத்து விடுவோமோன்றாங்க.
இது பேர் சில கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குது. எப்படி திகில் போவோம், பயம் போவோம், எப்படி இருள் போகும், எப்படி நல்லது நடக்கும். அல்லேலூயா. சின்ன சின்ன சோதனைகள்லாம் செத்துடுவோம். செத்துட்டா நல்லா இருக்கும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது வரவே கூடாது. அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. ஏன்? தேவனோட ஐக்கியம் இல்லை. தேவனோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளவில்லை. கவலை ஆரம்பித்து விட்டு தூக்கத்தை இழக்கணுமா, இப்போ எழுந்துக்கணுமா, முடியாதே, இப்படியெல்லாம் யார் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக தீர்க்க தெரியுமா சொல்கிறேன், ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது முடிய பண்ண கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். எச்சரிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும், நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் அதை தர வேண்டும். அதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை சாட்சியாக தான் அறிவித்துக் கொண்டு, ஏதோ நான் அங்கே இங்கே படிச்சுட்டு யாரோ சொல்லி, என் வாழ்க்கையில் அனுபவம் பூர்வமாக நான் அனுபவித்ததை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் அதெல்லாம் அனுமதிக்கிறாரு. ஏன்? நான் சாட்சி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது. பொய் சாட்சி சொல்ல எனக்கு தெரியாது. அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியம். முதல்ல பயம் வந்தது. பயம் வந்தோடனே கவலை வந்தது. ஆண்டவரத்தில், ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? மடிய போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் திட்டுறாரு. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. விசுவாசிகளா நீங்கள், நான் இருக்கிறேனே. அல்லேலூயா. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம் குடும்பத்திலும் கர்த்தர் இருக்கிறார். உனக்கு தந்த ஊழியத்திலும் கர்த்தர் இருக்கிறார். உனக்கு கொடுத்த வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அங்கே எல்லாம் கர்த்தர் இருக்கிறார். சூழ்நிலை குறைந்து போயிட்டாக்கா அதுக்காக நீங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஆபிரகாம் எப்படி இருந்தானோ, வல்லவனாக இருந்தானோ. சரீரத்தில் அவன் எப்படி இருந்தானோ தெரியல, ஆனால் விசுவாசத்திலே அவன் வல்லவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய பார்வைக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. இல்லையா? யாக்கோபு தெரியப்படுத்துகிறார் இல்லையா? ஆபிரகாம் பிதாக்களாகி ஆபிரகாம் ஈசாக்கு எப்படி ஆசீர்வதித்தனோ, உன்னையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர் ஆண்டவரே. இப்போ ஏசா வர ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றும், காப்பாற்றுன்னு சொல்லலை, வாக்குத்தத்தை சொல்லின்னு வர்றாருப்பார். தெரியப்படுத்துகிறார். தேவனுக்கு தெரியப்படுத்தணும். வாக்குத்தத்தங்களை சொல்லி எனக்கு இதை செய்யும், அது செய்யும், கொடும். அதை தான் சபை சொல்லிக்கிட்டே வருது. நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்பா கேட்ட, அதாவது நான் ஓப்பனாக பேசுகிறேன், பிச்சை கேட்காதீங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. உரிமை. ஒரு அப்பா கிட்ட போய் புள்ள கேட்குறான், அப்பா இந்த மாதம் பீஸ் கட்டணும்ப்பா, தெரிவிச்சுட்டு அவள் தான் முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் உலகத்தை பணம் இல்லைனாக்கா, இந்த மாதம் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம், அப்புறம் என்ன பணம் கொடுப்பான்னு அவன் கேட்பான். அது உலகத்தாப்பேன், அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் பரலோகத்தாப்ப இல்லையா? ஐஸ்வர்யத்தின் சம்பனர் அவர், சமாதானத்தின் தேவன் அவர். தெரியப்படுத்துங்கள், கேட்காதீர்கள். கவலை இல்லாமல். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்படுற இடம் எது? ஞாபகம் வச்சுங்க. அங்கே நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னாக்கா, அல்லேலூயா, எங்க மறக்கவே கூட இந்த பிரசங்கத்தை. நீங்கள் அதிகாலை தூக்கத்தின் மேல் அன்பு வைத்து தூக்கத்தை இழக்கணுமே என்று கவலைப்படுவீர்கள் என்றால், நீங்கள் சொன்ன வாதம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நான் கவலைப்படுறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட, நிறைய கவலைகள் இருக்கிறது. யாருக்கு தான் கவலை இல்லை? நான் ஜபத்தின் கவலை குறித்து சொல்லி கொண்டு வருகிறேன். இவையெல்லாம் தீர்வு எங்கன்னாக்கா தேவ சமூகம் ஒன்று தான், அதைத்தான் சொல்லி கொண்டு வருகிறேன். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டம் எல்லாமே கவலை தரத்தான், பலவீனம் எல்லாமே. அதை நீ ஒரு 8 மணிக்கு போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், அல்லேலூயா, ஆண்டவரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அந்த நேரத்தில் போய் உங்களுடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன், அல்லேலூயா சொல்லுமா? தெரியப்படுத்துறது. ஆண்டவரே மகன் வந்திருக்கிறேன்பா,
முதல் அது என்ட்ரி ஆகுங்க, அப்படி தெரியப்படுத்துங்க. அண்ணன் மகன் வந்திருக்கிறேன்ப்பா, 8 மணி போய் அப்பா உன் மகன் வந்துக்கிறேன்ப்பா, 7 மணிக்கு அப்பா உன் மகன் வந்துக்கிறேன்ப்பா, 6 மணிக்கு அப்பா உன் மகன் வந்துக்கிறேன்ப்பான்னு சொல்லி பாருங்களேன். கெட் அவுட். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க முடியாது தெரியல. சூழ்நிலை நிமித்தமாக 11 மணி கூட ஜெபம் பண்ணி வரும். ஒரு சோதனை வந்துச்சு. இதோட நாளைக்கு காலையில் 4 மணி தான் ஜெபம் பண்ண சொன்னார் ஊழியக்காரர். ஐயா அதில் இந்த விண்ணப்பத்தை நாளைக்கு காலையில் வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தை கொடுத்துட்டு நீங்கள் 12 மணினா ஜெபம் பண்ணுங்க, 3 மணினா ஜெபம் பண்ணுங்க, 8 மணினா ஜெபம் பண்ணுங்க, இல்லை 10 மணிக்குனா ஜெபம் பண்ணுங்க. கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் அங்கே கவலைப்பட்டீங்கன்னா, அது சார் ஒன்றுக்கும் கவலைப்படான்னு சொல்லிட்டார். இல்லை, நாங்கள் கவலைப்படுவோம், எங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு தூக்கம் தான் முக்கியம். தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, அது நான் சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு கவலைப்படாமல் எப்படி கவலை போகும்? மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ. நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறீங்களா ஆவியில் இருக்கிறீங்களா? மாம்சத்தின்படியாக வாழ்வில்லைன்னா தூங்குங்கள். ஆவியானவங்களோடு இருப்பார்கள், ஆவியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் விழித்திருங்கள். தெரியப்படுத்தணும் தேவனுக்கு. நீங்கள், நான் உதாரணத்தை சொல்கிறேன், நீங்கள் எழுந்த நேரத்தில் சைலண்டாக நின்னாலே போதும், கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை கோடிட்டு காட்டுகிறேன். எனக்கு தூக்கம் முக்கியம் இல்லைப்பா, உன் சமூகம்தான்பா முக்கியம். அந்த அன்பு இருக்குது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நன்மையாய் மாற்றிடும். எந்த கவலையும் இருந்தாலும், அதான் சொல்கிறேன், வராத வாழ்க்கை ஒருத்தருக்கட்டும் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா போராட்டமும் உண்டு. அதை ஜெயிக்க அல்லேலூயா அவரோட சேர்ந்து வாழ்கிற அனுபவம் தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. தேவ சமாதானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. நான் இப்போ கூட சொல்கிறேன், சமாதானத்தை உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர யாராலையும் கொடுக்கவே முடியாது. நம்ம அங்கே இருக்கும்போது சமாதானத்தில் வாழ்ந்தோமா? இல்லை. சமாதானம் என்னன்னு தெரியாது. குடும்பத்தில் குழப்பம், வெளியே போராட்டம், பிரச்சனை, பாரம், இருதய வேதனை, சிந்த குழப்பம் அங்கே இருக்கும்போது ஏன்னா நமக்கு தெரியாது. இங்கே வந்தோம், இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை கொடுக்க வந்தவர். அல்லேலூயா. ஆகையினால உம் உறுதியாய் பற்றி கொண்டுள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறவன் நீர் பூரண சமாதானம். சும்மா கொஞ்சம் நெஞ்ச மக்களுக்கு இல்லை ஆண்டவர். அந்த பூரண சமாதானம் இருக்குத, என்ன பிரச்சனை நான் இப்போ நான் தீர்க்க தெரியுமா சொல்கிறேன். அதாவது எப்படி சொல்லணும்னு தெரியல. அப்பா வேண்டிய சமாதானம் அது பேரன்புள்ள பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அவரோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அவரோட ஐக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் பழகுங்கள். அவரோட உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. தெரியப்படுத்தணும். அந்த நேரத்தை வந்து நின்னாக்கா அவர் சமூகத்தில் போய் அல்லேலூயா நின்னாலே போதும். நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்பா பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் முழங்கால் படிட்டு நிற்கிறீங்களோ இல்லை எழுந்து நிற்கிறீங்களோ அல்லேலூயா. ஆனால் உக்காராதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உக்காந்துட்டா என்ன ஆகிடும்? முக்காடு போட வேண்டி வரும். முக்காடு போட்டு அடுத்தது என்ன நடக்கும்? அவ்வளோதான். அதனால் இந்த 2 பாயிண்ட்டு தான் சொல்கிறேன். ஒன்று, எழுந்து நில்லுங்க, தூக்கம் போய்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? முழங்கால் படிடுங்க. நான் சமுதிரம் முதல்ல நின்றுடுவேன். ஏன்னா தூக்கம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உண்மையாகவே உட்காந்த இடத்துல தூங்குறவன் நான். சாப்பிட்டோன்னே படுகிறவன் நான். 10 நிமிஷத்தில் படுத்து 2 ஒரு தூக்கத்தை 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடுவேன். ஒரு டைமில் மாலையிலே அது நேரத்தை தூங்கி வந்திருப்பேன். ஏன் பொய் பேசணும்? உண்மை தான் சொல்கிறேன் நான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே
அல்லேலூயா. காலையில் பிரசங்கம் யாருன்னா கொடுத்துட்டா போச்சு. இன்னும் ஜாக்கிரதையாக விழிப்போடு இருப்போம். தூக்கம் வரக்கூடாது. எனக்கு தேவன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார். நான் என்ன பண்ணுறது? அப்போத்துலேருந்து கவலை இல்லாமல் தூங்குவேன், அடிச்சு போடாமல் தூங்குவேன், சாப்பிட அப்படியே படுத்துருவேன். அவள் தான் முடிஞ்சு போச்சு. அப்படியே தூங்குறேன். ஆண்டவர் சொல்லிட்டு படுப்பேன், ஆண்டவரே எனக்கு காலையில் விழிக்கிற கிருபை தாங்கப்பா அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? கேட்டு இதெல்லாம் தெரிவிக்கணும். இதெல்லாம் தெரிவிக்காமல் அப்பா தாங்கப்பா, அப்பா கொடுங்கப்பா, அப்பா அப்படிங்கிறம்பா, இதெல்லாம் தேவசமுத்திரம் பலிக்காது. ஜாக்கிரதை. படுக்கும்போதே அப்படி கிருபையை கேட்டு இந்த நாளில் என்னை படுக்க வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதிகாலை கிருபை என்னை எழுப்பட்டும்பா அப்படி சொல்லிட்டு தான் படுப்பேன். அல்லேலூயா. எழுந்து நின்றுடுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மோகால் கழிக்கணும், என்ன பண்ணிவிடுவேன்? எழுந்து நின்றுடுவேன். அப்பாவும் ஊழியக்காரன் வந்து இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லி தான் பாருங்களேன், தெரிவித்து தான் பாருங்களேன். அற்புதம் நடத்து பாரு. என்ன அற்புதம்? அதெல்லாம் சொல்கிறேன், இங்கே கூட்டம் அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் அது இல்லை. சமாதானம், தேவ சமாதானம். அல்லேலூயா. தேவ சமாதானம் இருந்துட்டால் மற்றதை நம்மளை தேடி வரும். தரித்திரா இருக்க மாட்டேன். நீ ஏதோ இறஞ்சிக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு கேட்டுக்கின்னு அப்படி இல்லை. தேவ சமாதானம் வந்துடுச்சுன்னா உன்னை தேடி தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஸ்திரீ ஓடி வரா பாருங்க, 12 வருடமா என்ன இல்லை, வியாதி, சுகம் இல்லை. எத்தனை வருடம்? அவளுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? இந்த நோய் சரியாயிடணும், இந்த வியாதி சரியாயிடணும். மற்றவர்கள் போய் சுதந்திரமாக எங்கேயும் போக முடியல. என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த வியாதி. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடம், 1 வருடம் நல்லா இருக்கும், 2வது வருடம் நல்லா ஆகிடும், 3வது நல்லா அப்படி என்று செல்வந்தமாய் வாழ்ந்த அந்த ஸ்திரீ தன் செல்வத்தை எல்லாம் மருத்துவத்திற்காக இழந்தாள். அல்லேலூயா சொல்லுவோமா? பணத்தை எல்லாம் மைத்தியர்களுக்காக கொடுத்தார், மருத்துவர்களுக்காக கொடுத்தார். இந்த டாக்டர் சரி பண்ணுவார், அந்த மருத்துவர் சரியாக்கிடுவார். பல பேர் பல வழிகளை சொன்னார்கள், பல வழிகளை அவள் கடந்து போனால், பல வழிகளை பணத்தை செலவழித்தால் சற்றாகிலும் குணமாகலை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை? தெரியாது, ஆண்டவரை தெரியாது. அது இயல்பு தான். ஆண்டவர் தெரியாத வரைக்கும் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த பிற்பாடு அவளுக்கு கவலை வந்துடுச்சு. கடைசியில் ஒன்றுமே இல்லை, பயம் வந்துடுச்சு, நம்ம மறைச்சிடுவோம். கவலை வந்துடுச்சு, அடுத்த சாப்பாட்டு காசு இல்லையே, இல்லை வேறு டாக்டர் தேட கூட நம்மக்கிட்ட பணம் இல்லையே. பயம் கவலையாய் மாறினது. அல்லேலூயா. ஒருத்தர் சந்திக்கிறாங்க அவங்கள, எவ்வளோ பணத்தை வச்சுருந்த நீ, ஒவ்வொரு மருத்துவர்களாக போயிட்டு நாங்களும் பார்த்துன்னு தாங்கிறோம், எங்கேயுமே உனக்கு என்ன கிடைக்கல, சுகம் கிடைக்கல, ஆனால் வேதனை தான் அதிகமாகிடுச்சு. உனக்கு ஒரு வியாதி தான் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ நிறைய வியாதியை நீ பெற்றுக்கொண்டாயே. ஒன்றை நீ செய்தால் நீ சுகமாயிடுவ. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறா. என்ன வசனம் சொல்லுது? அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவர் சொன்னவர்கள் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இயேசு என்ற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரிடத்தில் போ, உன் வியாதி குணமாகும். உன் கட்டப்பட்ட 12 வருடமாக கட்டப்பட்ட வியாதியில் விடுதலை கொடுக்க அவரால் மாத்திரம்தான் முடியும் என்று சொன்னவர்கள் இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவள் தெரியாதவள் தயங்குகிறாள். சொன்னவர்கள் கேட்கிறார்கள், ஏன் தயங்குகிறாய்? அவரிடத்தில் போவதற்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறாயா? அவரிடத்தில் எதையும் எதிர்பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா.
பணம் பொருளை எதிர்பார்க்கிற தெய்வம் அல்ல அவர். அவர் உன்னிடத்தில் எதுவும் கேட்க மாட்டார். ஆனால் உன்னிடத்தில் ஒன்று வேண்டும், அவர் சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளாக இருக்கும் என்றால் நீ போ, இன்ன ஊரில் இருக்கிறார், அவரிடத்தில் போய் சுகத்தை பெற்றுக்கொள், விசுவாசத்தோடு போ, நிச்சயமாய் நீ சுகத்தோடு வருவாய் என்று சொன்னதை இவள் கேள்விப்பட்டாளாம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் கேள்விப்படவில்லையே, இப்போ நீங்கள் சொன்ன மாத்திரம் தான் கேள்விப்பட்டேன் என்று எப்படியாவது. ஹல்லேலூயா. அந்த வசனம் எங்கே இருந்து வாசிங்க? அதான் அதிகாரத்தை சொல்லுங்க. மார்க்கில் வரலாமே, அதில் இன்னும் விவரமாக இருக்கும். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடில் ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அல்லேலூயா சொல்லுமா, சுகம் கிடைக்கும் தான் அந்த எல்லா இடத்துக்கும் போனாலாம், எல்லா இடத்துக்கும் போகிறா. ஆனால் சுகம் கிடைச்சா சுகம் கிடைக்கல, அதிக வருத்தம் ஆயிடுச்சு. ஒரு வருத்தம் போய் 10 வருத்தம் ஆகிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் சம்பவம். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அல்லேலூயா. அவரிடத்தில் போங்க. யாரும் என்ன சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் போனேன், எல்லா டாக்டரையும் பார்த்தேன், எல்லா மருத்துவரிடத்திலும் போனேன், எல்லா வைத்தியரிடத்திலும் போனேன், உனக்கு சுகம் கிடைத்ததா? இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் போய் பாருங்கள். அல்லேலூயா. அவர் உனக்கு பூரண சுகத்தை கொடுப்பார். அவரிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். நீ கவலைப்படாதே. இலவசமாய் சுகத்தை கொடுக்கிற தெய்வம் அவர். விசுவாசம் மாத்திரம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். நீ நம்பு, போ. கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நானோட வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, சொன்னவர்கள் விவரமாக சொல்லிக்கிறாங்க. அதான் ஆச்சரியம். இதை யோசித்து பார்த்தேன். போ, இயேசு கிறிஸ்து போ. ஆனால் சுற்றி என்ன இருப்பாங்க? ஸ்ரீசர்கள் இருப்பாங்க, சுகமாக்க ரொம்ப ஜனங்க இருப்பாங்க. நீ எப்படி இந்த விவரத்தை சொல்ல புரிய தெரியாது. பிரசங்கம் புரியுதா? சொன்னவர்கள் கேள்விப்படும்படியாக பேசினார்களே, அவர்கள் சொல்கிற விளக்கமாய் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தனியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஆலயத்தில் இருந்தால் பரவாயில்ல, அவரை சுற்றி ஜனக்கூட்டம் இருக்கும், சீஷர்கள் இருப்பார்கள், அநேக சுகம் வேண்டி அவரை நெருக்குவார்கள். நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே தீர்மானிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தீர்மானம் எடுக்கிறாப்பார். நம்ம வாழ்க்கையில் நம்ம தீர்மானம் எடுக்கிறத கடவுள் பார்க்கிறார். ரொம்ப முக்கியமானதெல்லாம் வாழ்க்கையில். நான் அதிகாலையில் எழுந்து தீர்மானம் எடுத்து பாருங்களேன், கர்த்தர் உதவி செய்வார். ஐயோ காலையில் எழுந்துக்கணுமா? கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பங்களும் ஸ்தோத்திரத்தோடு கூட, கவலைப்பட்டு எல்லா விண்ணப்பங்களும் ஸ்தோத்திரத்தோடு கூட தான் நான் செவி கொடுக்க போகிறதில்ல. இதான் அல்லேலூயா. அவள் அங்கேயே தீர்மானம் பண்ணுறா. ஏன்னா விவரத்தை சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். இயேசு கிறிஸ்து தனியாக இருக்க மாட்டார், அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். நீ உன்னுடைய வியாதி எப்படி சொல்லுவ? பெண்களுக்குரிய ஒரு வியாதியாச்சே, அநேக ஆண்கள் இருப்பார்களே, நீ எப்படி வெட்கத்தை விட்டு சொல்ல போகிற? சொன்ன விவரமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட அல்லேலூயா. அங்கே அவர் தீர்மானம் எடுக்கிறாராம், என்னால் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அப்படி வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு, அல்லேலூயா சொல்லுவோமா, நான் சுகமாவேன் என்று அங்கே தீர்மானத்தை எடுத்த அவருடைய தீர்மானத்தை பரலோகம் பார்த்தது. இதான் சம்பவம். பரலோக தேவன் பார்க்குறார். முகத்தை பார்க்கல, பேச்சு கூட முக்கியம் இல்லை, இந்த இருதயத்தை பார்க்குறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் இருதயத்தின் தோற்றங்களை கர்த்தர் பார்க்கிறார். உன் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். சிறுமைப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அற்பமாக எண்ணாத தெய்வம் அவர். கவலைப்படாமல், அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் போனாக்கா எப்படி தெரியப்படுத்துகிறா பற்றியா?
கவனிச்சிங்களா? சொல்ல முடியல, ஆனால் நான் வந்துட்டு ஆண்டவனுக்கு தெரியப்படுத்துகிறா. அந்த வஸ்திரத்தை தொடுறா. அல்லேலூயா சொல்லுவோமா? வஸ்திரத்தை தொட்டு நான் வந்துட்டு ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுவோமா? தெரியப்படுத்துகிறாள். முறையிடவில்லை, விண்ணப்பம் இல்லை, வேண்டுதல் இல்லை, ஜெபம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சைலண்ட் மூவ். பரலோகம் பார்க்குது. அதை அந்த உண்மையுள்ள உறுதியான நம்பிக்கையான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வேன் என்ற தீர்மானத்தோடு அடுத்த சொல்லி முறையிட்டு ஜெபித்து இல்லை, அப்படி வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற தீர்மானத்தோடு வந்தாலே அந்த தீர்மானத்தை இயேசு கிறிஸ்து பார்த்தார். உங்களுடைய தீர்மானத்தை தேவன் பார்க்கிறார். உங்கள் தீர்மானத்தை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அதிகாலை என்பது சிறந்த நேரம், தேவனுக்கு உகந்த ஒரு பலி செலுத்துகிற நேரம். அது நேரத்தை இழந்துட்டு கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே வாழாதிருங்கள். பயம் வரும், கவலை வரும், பிரச்சனைகள் தீராது, அதை உன்னை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். காலேப்பும் யூசுவும் பயப்படலையே. அவர்கள் ஏனோக்கியர்கள் எபேசியர்கள் என்னென்னமோ ராட்சதர்கள் போல இருந்தார்கள். 10 பேரும் சொன்னாங்களே, பயந்தாங்க. துர்ச்செய்தி கேட்ட பயந்துட்டாங்க. ஏன்? தேவனுக்கு முதுகை காட்டினவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவங்க தான் பயப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ நமக்கு பயம் இனி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவனோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ, தேவனோடு யார் நல் உறவை ஏற்படுத்தி கொள்கிறாரோ அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வாரம் பயம் என்பதே இருக்கவே இருக்காது. போய் சொல்கிறா பாரு, எப்படி சொல்கிறா பார்த்தியா? செய்கையில் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தன் செய்கையிலே தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவருக்கு தெரியும். அவள் எங்கே தீர்மானத்தை எடுத்தாரோ அப்பொழுதே தன் வஸ்திரத்தில் என்ன பண்ணிட்டார்? வல்லமையை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவள் அங்கே சொல்லலைனாக்கா தேவன் வஸ்திரத்தில் வல்லமையை என்ன பண்ணியிருக்க மாட்டார்? அனுப்பி இருக்க மாட்டார். நீ சொல்லுவதை ஆண்டவர் கேட்கிறார். நீ எங்கேருந்து சொன்னாலும் சரி, தேவனுக்கு தெரியும். தெரியக்கணும். என்ன தெரிவிக்கிறா? நான் அவர் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு சுகமாவேன் தெரிவிக்கிறாளே, அதை கர்த்தர் ஆண்டவர் சர்வவல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். ஆனால் எல்லாரும் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் தான் நெருக்கிறாங்க, எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறார்கள். யாருக்கும் அந்த வல்லமை போய் சேரலையே. ஏன்? அந்த வல்லமை அனுப்பிச்சிட்டார் ஆண்டவர். எப்போ அவர் சொன்னாலோ அப்பவுமே ஆயத்தம் ஆயிடுச்சு. அப்பவுமே ஆயத்தப்படுத்தி தன் வஸ்திரத்தில் வல்லமையை அனுப்பிட்டார். ஒரு ஸ்திரீ தீர்மானம் எடுக்கிறாள், அங்கே அவளுக்காக என் ஆசீர்வாதத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று நினைப்பவர் தான் நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. யாருக்குமே போய் சேரல பாருங்க. அது விளக்குகிறார் தேவன். தேவனுக்கு எல்லாமே தெரியும், தெரியாத ஒன்றுமே கிடையாது. என் வஸ்திரத்தை தொட்டது யார்? தெரியாது அவருக்கு. ஜனக்கூட்டத்திற்கு தெரியப்படுத்தும்படியாக நமக்கு தெரிவிக்கும்படியாக தேவன் அந்த நாளிலே செய்த அற்புதமான செயல்கள் இந்நாளும் நடக்கிறது. நீங்கள் போய் தெரியப்படுத்துங்க. ஆண்டு சமூகத்தில் போய் நில்லுங்க. ஆண்டு நான் வந்திருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? காலையில் சொல்லுங்க, அப்பா நான் வந்துக்கிறேன்ப்பா. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன். நீங்கள் மகன் மகள் ஊழியக்காரர்கள் தான், இருந்தாலும் உங்களுக்கு உரிமை அதிகம். சொல்லி தான் பாருங்கள். அதெல்லாம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. எதை குறித்து என்ன வந்தாலும் சரி, உங்கள் இருதயம் உங்கள் சிந்தனைகள்னால் அது குழம்பாது, இருதயம் கலங்காது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதான இருதயங்களின் சிந்தைகளையும்
காத்து கொள்ளும்மா, பாதுகாத்து கொள்ளுன்றார் ஆண்டவர். ஏன்? அப்பொழுது எப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ நீ ஆரம்பத்து தூக்கத்துக்கு கவலைப்பட்ட எப்படின்ற அதை தான் கேள்வி பிரசங்கம் இன்னைக்கு. புரியுதா பிரசங்கம்? அல்லேலூயா. கவலை அங்கேயே அனுப்பிச்சிடணும். காலையில் எழுந்த கவலை கெட் அவுட், நிப்பா வெளியே, அப்படி ஒரு உற்சாக ஆகி வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டா அப்பொழுதுலேருந்தே எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஆண்டு சமூகத்தில் நிற்கணும்னு நிற்கணும். கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திருப்பேன். இதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் உங்களுக்குன்னா சத்தியம் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, பைபிளே தெரியாது. அன்று ஆரம்பித்த ஓட்டம் இன்னி வரைக்கும் நடக்குது, இனிமேலும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உறவை ஏற்படுத்த நான் அவரோடு வாழணுன்னு ஆசைப்பட்டேன். வாழணுன்னு எப்படி வாழுது? அந்த நேரத்தோடு அவர் ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை. அல்லேலூயா. எல்லாம் கேட்குறான், ஆண்டவரே உன்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களப்பா, யார் உன் வஸ்திரத்தை தொட்டான்னு யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியாதா? இப்போ யோசித்து பாருங்கள், அவர் தெரியாதா யார் தொட்டதுன்னு? தெரியும். அல்லேலூயா சொல்லுமா. நம் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். என் வஸ்திரத்திலிருந்து அவர் ஆயத்தப்படுத்தி, இவளுக்காக ஆயத்தப்படுத்தின அந்த வல்லமை யாருக்கும் கொடுக்காம அதை அப்படியே வச்சிருந்து இவ வந்த பிறகு கர்த்தர் அந்த வல்லமையை அவிழ்த்து விடுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. அவருக்கு தெரியாதா? ஆனாலும் கேட்கிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே. எல்லாம் கேட்குறேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி காட்டுறீங்க திடீர்னு? நாங்களாம் நெருக்கி கிறுக்கி இடிச்சுன்னு வரோம், எந்த வல்லமே நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே. நாங்களும் கொஞ்சம் திகிலோட பயத்தோடு வேதனையோடு இருக்கிறோம். எந்த வல்லமே எங்களுக்கு பண்ணலையா? நீ விசுவாசிக்கல. அல்லேலூயா சொல்லுமா. நீ போட்லேயே பயந்த. அல்லேலூயா சொல்லுமா. நான் இருக்கும்போதே பயந்தேன். அப்படியே கூட வராச்சு என்னாக்குது. அதிகாலை நேரம்தான் தேவனோடு சேர்ந்து வாழ்த்து. மற்ற நேரத்தில் வாழ்த்துலாம் இருக்கட்டும், அதான் நான் சொல்லிட்டு வரேன் இப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் அவள் பயந்துட்டா. யார்? அந்த ஸ்திரியாகப்பட்டவள் பயந்து திகிலடைந்து, ஆண்டவரே நான் தாம்பாவும் வஸ்திரத்தை தொட்டேன். ஏன் தொட்ட? எப்படி தொட்ட? எப்படி தொல்ல நீ அப்படின்னு கேட்டாரா? ஆண்டவர் தானே அதை ஆயத்தப்படுத்தினார். அவருக்கு தானே சந்தோஷம். அவள் வேண்டினதை கர்த்தர் கொடுத்தாரு, அவருக்கு தானே மகிமை. பாராட்டார், மகளேன்றார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த நீ எப்படி போற? சமாதானத்தோடு போ. கரல் தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. சமாதானம். தேவனோடு வாழ்ந்தால் தான் சமாதானம். தேவனோடு வாழாவிட்டால் சமாதானம் நமக்கு வரும் போவோம், வரும் போவோம். அல்லேலூயா சொல்லுமா. ஆமாம். அது ஆபத்து காலத்தில் காப்பாற்றாது, பிரச்சனை நேரத்தில் காப்பாற்றாது. காப்பாற்றாத அந்த சமாதானம் இருந்துன்னா இல்லை கட்டினாயின்னா உன் வேதனையில் தான் தள்ளும். அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகிடும். ஆனால் தேவனோடு சேர்ந்து வாழ்கிற அனுபவத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். தேவனோடு யாரெல்லாம் சஞ்சரிக்கிறார்களோ, தேவனோடு யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கிறார்களோ, அவர் வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பதினாலே எந்த பிரச்சனையும் அவர்களை மேற்கொள்ளாது. தேவன் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. இனி கவலைப்படாதீர்கள். எதுக்கு கவலைப்படாதீர்கள்? ஒன்றுக்கான சேர்த்து தூக்கத்தை கூட சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. இங்கே பிரசங்கத்தை கேட்டு நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் முகத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு, பரிசுத்த ஆவியான உங்களெல்லாம் பார்த்துருக்கிறாரு. நீங்கள் பெற்றுக்கொள்ளாது உங்கள் கிட்ட தான் இருக்குது. கொடுத்துட்டாரு, சமாதானத்தை கொடுத்துட்டாரு. ஸ்ரீ தொட்டு பெற்றுக்கொண்டால் நீங்கள் முழங்கால் படியிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். செபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த நாளின் கால வெள்ளை கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை எனக்கு கொடுத்து பிரசங்க வைக்க கிருபை தந்திர முக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அதிகாலை கிருபை புதியது என்று சொன்ன வார்த்தையாக, அதிகாலையில் என்னை தேடுங்கள் அப்போது கண்டறிங்கள் சொன்ன வார்த்தையாக, கர்த்தா விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தை வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு விழித்திருக்கட்டும். உம்முடைய சமூகத்தில் அவர்கள் காணட்டும். ஆண்டவரே, அந்த தீர்மானத்தோடு அவர்கள் படுக்கைக்கு போவார்களாக. அப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகிமைப்படும் தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மரணம் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.